ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கேசி பாட்டனி. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த 12th ரிசல்ட் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆல்ரெடி நமக்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, பேப்பர் கரெக்ஷன் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மே 8ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் இது எல்லாமே முடிஞ்சு எலெக்ஷனுக்கான ரிசல்ட் இது எல்லாமே ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ இதனால் தற்போது தேர்வுத்துறை அதிகாரிகள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, +2 விடைத்தாள் மதிப்பீடு முடிக்கப்பட்டு மாணவர்களோட மதிப்பெண்கள் இணையதளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பதிவேற்றப்பட்டுட்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனினும் தற்போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் தேர்வு முடிவுகளை வெளியிட அரசின் ஒப்புதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால திட்டமிட்டபடி மே 8இல் +2 முடிவுகளை வெளியிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய அரசு அமைந்ததும் உரிய ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகளை வெளியிட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பெரும்பாலும் அஃபிஷியல் நியூஸ் வந்து நமக்கு வந்து டிஜி வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து 8ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்னா எந்த வெப்சைட்டில் போயிட்டு பார்க்கணும், லிங்க் என்ன அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதே போல் எத்தனை மணிக்கு நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மேபி 8ஆம் தேதினா இந்நேரம் வந்திருக்கும். ஈவினிங் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ரிசல்ட் 8ஆம் தேதி அப்படின்னா இன்னைக்கு ஈவினிங்குள்ளே நமக்கு வந்து அந்த லிங்க் இது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒருவேளை ரிசல்ட் டேட் வந்து தள்ளி போணுச்சு, நமக்கு வந்து நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்க மாதிரி தள்ளி போணுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் வீக் தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசல்ட்டுக்கான அப்டேட் வந்து பார்க்க முடியும். மண்டே, டியூஸ்டே இதில் வந்து ரிசல்ட்டுக்கான இது வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அப்டேட்டட் நியூஸ் உடனே ரிசல்ட்டை பற்றி வந்துச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுவோம். ஸோ தற்போது வரைக்கும் 8ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து மிக குறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அஃபிஷியல் நியூஸ் வந்து நமக்கு வந்து டிஜிலேருந்து வரும். அது வந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்ணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நமக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இனிமே ஒவ்வொரு காலேஜுக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, இது பாலிடெக்னிக்கு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பப்பட்ட காலேஜில் அட்மிஷன் போடுறதுக்கு ரெடி ஆகிடுங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எல்லா டாக்குமெண்ட்டும் ரெடியாக எடுத்து வச்சுங்க. என்னென்ன டாக்குமெண்ட் தேவை அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். இன்ஜினியரிங் அப்ளை பண்ணுறதுக்கு ஈவன் அஃபிஷியல் வெப்சைட்லையுமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அதில் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.